ஷமிதோதய சங்கராதிகர்வஹ ஸ்வபலாதுத்ருதயாதவ பிரகாஷः அவரோபிதவான் ஸ்ருதேரபார்த்தான் நனு ராமாவரஜஸ்ஸயேவ பூயः. இனி சுவாமி ராமானுஜருடைய விஜய யாத்திரை. ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கும் சென்று ஆங்காங்கு திவ்யதேசத்தில் உள்ளதான எம்பெருமான்களை எல்லாம் சேவித்து அந்த பெருமான்களை மங்களாசாசனம் செய்தருடைய வைபவத்தை பார்க்க போகிறோம். அதன் நடுவே இதுவரையிலும் சுமார் 10-15 தொடர்களாக தொடர்ந்து வேதாந்த விஷயங்களையே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீபாஷ்யம் 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 என்பதாக பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தின் அரும்பெருமைகளை மட்டுமே நாம் பார்த்து வந்திருக்கிறோம் அல்லவா? அதற்காக நமக்கு சற்றே விடாய் தீரும்படியாக, அதாவது எப்பொழுதுமே மக்களுக்கு அதிகமான கதைகளை சொன்னால் அதில் அபிருச்சி உண்டு. வேதாந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த வேதாந்த விஷயங்களில் அவ்வளவாக மனது ஈடுபடாது. பலவிதமான கதைகளை சொல்லிக்கொண்டே வந்தோம் என்றால் அந்த கதைகளில் அவர்களுக்கு ஒரு ருச்சி உண்டாகும். ஆங்காங்கு கோவில்களில் எம்பெருமான்களிதான வைபவங்களை காண்பித்தோம் என்றால் விசேஷம்தான். இது முதற்கொண்டு சுவாமி பத்ரிகாசிரமம், ஷாலக்கிராமம், வடமதுரை, அயோத்தியா, மாயா, மதுரா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரகாவதி என்பதாக சப்தைத்தே முக்திதாயகாக என்று முக்தி தரும் நகர் 7ஐயும் சுவாமி பிரதட்சணம் செய்ய போகிறார். ராமானுஜர் செய்தருளின பூமி பிரதட்சணத்தினாலே இந்த பூமிக்கு பெருமை உண்டாயிற்று. ஆங்காங்கு சென்று சித்தாந்த நிர்தாரணராக சுவாமி திகழப் போகின்றார். அதற்கு முன்பாக சற்றே ராமானுஜருடையதான சரித்திரத்தை நாம் பார்த்து வரக்கூடிய கால விசேஷத்தில் அந்த ராமானுஜருடையதான சீடர்கள், ராமானுஜருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களுடைய வைபவங்களையும் ஆங்காங்கு பார்த்து வருகிறோம் அல்லவா? அதில் 2 சீடர்கள், அவர்கள் பரமீகாந்திகள். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால். இது ராமானுஜ சம்பிரதாயம். ராமானுஜ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் எம்பெருமானை தவிர்த்து, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக திகழ்பவர்கள். மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக திகழ்பவர்கள். அவர்களுடைய மனதில் எம்பெருமான், எம்பெருமானார் தவிர்த்து வேறு எவருக்கும் இடம் இல்லை. இது சத்தியம். ஆனால் அதற்காக ஏனைய தெய்வங்களை இவர்கள் வலியச் சென்று தூஷிப்பதும் கிடையாது. அப்படி ராமானுஜர் உபதேசிக்கவும் இல்லை. ஏனைய தெய்வங்களை எல்லாம் வலியச் சென்று நாம் தூஷிக்க வேண்டிய நிலையும் நமக்கு இல்லை. ஆனால் எக்காலத்திலும் பதிவிரதா தர்மம், எப்படி ஒரு பெண் தன் காதல் கணவனை தவிர்த்து வேறொரு மனிதனை, வேறொரு மானிடனை மனத்தாலும் வாக்காலும் எந்த சமயத்திலும் நினைத்திருக்க மாட்டாளோ, அதுபோலதொரு பாரமீகாந்தி நிஷ்டம். இந்த பரமீகாந்திகளில் ராமானுஜருக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் உண்டு. ராமானுஜராலேயே நேரடியாக திருத்தி பணி கொள்ளப்பட்ட ஒரு சிஷ்யர் தான் தனுர்தாசர் என்னும் பிள்ளை உறங்காவில்லி. எப்பொழுது ராமானுஜரை ஆசிரயித்தாரோ அது முதற்கொண்டு அவர் அல்லும் பகலும் ராமானுஜரையே தியானித்துக் கொண்டு இருந்ததினாலே உறங்காவில்லி என்று பெயர் பெற்றாராம். நேற்று வரையிலும் தன் மனைவியின் கண்ணழகில் ஆசைப்பட்டு அந்த கண்ணழகிற்கு தோற்று அவளுக்கு கொடைபிடித்து வந்தவர் ராமானுஜ தாசோஸ்மி என்று எப்பொழுது ராமானுஜரின் திவ்ய சரணாரவிந்தத்தில் விழுந்தாரோ அது பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா பரமாத்மனி என்பதாக பரமாத்மாவிடத்தில் ஆசை, அவனை தவிர்த்த மற்ற விஷயங்களில் ஆசையற்ற தன்மை. அந்த தனுர்தாசருக்கு 2 மருமகன்கள். அடியன் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம சம்பிரதாயத்தில் மாமன் மருமகன் சம்பிரதாயம் இது. ஏனென்றால் நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எம்பெருமானிடமிருந்து தொடங்கி கம்சன், அதே போன்று கிருஷ்ணன், அதுபோன்று தான் விசேஷமாக ராமானுஜர், பெரிய திருமலை நம்பிகள், சுவாமி ஸ்ரீ வேதாந்ததேசிகன், அப்புள்ளார், நாதமுனிகள், கீழேகத்தாழ்வான், மேலேகத்தாழ்வான், இப்படி மாமன் மருமகன் மூலமாக நம்முடைய சம்பிரதாயம் வளர்ந்து வந்திருக்கிறது. அதில் இங்கே தனுர்தாசருக்கு வண்டர் ஷண்டர் என்பதாக 2 மருமகன்கள். அவர்கள் இருவரும் அரசனின் மெய்க்காவலர்களாக இருந்தார்கள். ஆனால் தன் மாமாவினாலே நன்கு உபதேசிக்கப்பட்டதினாலே அவர்கள் பரிபூர்ணமான ஸ்ரீவைஷ்ணவர்களாக திகழ்ந்தார்கள். அரசனுக்கு மெய்க்காப்பாளர்களாக இருந்தால் கூட ஸ்ரீவைஷ்ணவத்தில் நிலை பெற்று நிலைத்து நின்றவர்கள் அவர்கள். ராமானுஜர் ராமானுஜர் ராமானுஜர், இது தவிர்த்து அவர்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு ராமானுஜர் மீது பக்தி பூண்டு ஒழுகினவர்கள். ஒரு நாள் அரசன் எங்கோ நகருலா சென்று கொண்டிருக்கிறான். அரசன் செல்லும் பொழுது அவனுக்கு இருபுறமும் மெய்க்காப்பாளர்கள் உண்டாயிற்று.
வண்டர் ஷெண்டர் என்று இருவரும் உடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சமணர்களுக்கானது ஒரு கோயில் உள்ளது. அரசனுக்கு தெரியும் இது சமணர்களுடைய கோயில் என்று. ஆனால் வண்டர் ஷெண்டர் இருவருக்கும் அது தெரியாது. அவர்கள் அரசனுடன் வரும்பொழுது அரசன் சொன்னான், என்னப்பா நீங்கள் ஒரு கோவிலை பார்த்து வணங்காமல் இருக்கிறீர்களே என்று கேட்க, சுவாமி நாங்கள் எம்பெருமான் ஆலயத்தை தவிர்த்து வேறு எதையும் வணங்க மாட்டோம் என்றார்கள் அவர்கள். அரசனோ பரிகாசமாக வேடிக்கையாக இவர்களுடன் விளையாடுவதற்கு நினைத்தவனாக, என்னப்பா உங்களுக்கு தெரியாதா, இது சாட்சாத் விஷ்ணுவினுடைய ஆலயம்தான். விஷ்ணுவின் ஆலயத்தை தவிர்த்து மற்ற ஆலயத்தை பார்த்து கை தொழுவது என்பது எத்தகையதொரு பாபமோ அதுபோன்று தானே விஷ்ணு ஆலயத்தை பார்த்து கை தொழாமல் செல்வதும் பாபமாயிற்றே. நீங்கள் இப்படி வாழா இருக்கலாமா என்று கேட்டவுடன் அரசனின் வாக்கியத்தில் நம்பிக்கை கொண்டவர்களான அந்த வண்டர் ஷெண்டர் இருவருமே, ஓ இந்த இடத்தில் ஏதோ விஷ்ணுவின் ஆலயம் உள்ளது, நாம் சேவிக்க வேண்டும் என்று கை குவித்து அந்த ஆலயத்தை சேவித்தார்கள். முடிந்ததா? சற்று தொலைவு சென்ற பிறகு அரசன் மறுபடியும் மெதுவாக சிரித்தான். என்ன அரசே, எதற்காக தாங்கள் சிரிக்கிறீர்கள் என்றவுடன், ஏனப்பா நீங்கள் வீர வைஷ்ணவர்களாயிற்று, உயர்ந்த வைஷ்ணவத்துவத்தில் நிலைத்து நிற்பவர்களாயிற்று, ஆகையால் உங்களிடத்தில் ஒரு பரிகாசம் செய்தேன். அங்கே நீங்கள் கைகுவித்து சேவித்தது என்ன தெரியுமா? உண்மையில் அது விஷ்ணுவின் கோவில் இல்லை, அது சமணர்களுடைய கோவில் என்பதாக அரசன் சொன்னதுதான் தாமதம். ஐயோ, என்னது, சமணர்கள் கோவிலை பார்த்து நாங்கள் கைகுவித்து சேவித்தோமா? எம்பெருமான் ஆலயம் என்று பிரமித்து நாங்கள் உண்மையை அறியாமல் அந்த திருக்கோவிலை பார்த்து கைகுவித்தோமா என்று இவர்கள் இருவரும் அரசனுடைய மெய்க்காப்பாளர்கள், நல்ல பலிஷ்டர்கள், பலம் வாய்ந்தவர்கள், தீரர்கள், சூரர்கள். ஆனால் இந்த வார்த்தையை அரசன் சொன்ன மாத்திரத்தில் ஐயோகோ இத்தகையதொரு பெரும் அடார செயலை செய்து விட்டோமே என்று வேறற்ற மரத்தை போன்று இருவரும் விழுந்து விட்டார்களாம். ஒரு அழகான பசுமையான மரத்தை வெட்டி சாய்த்தால் எப்படி இருக்கும் அதுபோன்று இவர்கள் இருவரும் விழுந்து விட்டார்கள். ஏதோ வேடிக்கை நிகழ்ச்சி, வேடிக்கையாக நாம் செயல்படலாம் என்று நினைத்த அரசனுக்கு பேரதிர்ச்சி. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்களை எப்படி மறுபடியும் எழுப்புவது? அவர்கள் துடித்த துடிப்பை பார்த்தால் இன்னும் சற்று நேரத்தில் இவர்களுக்கு உயிரே உடலை விட்டு நீங்கிவிடும் என்னும் நிலையில் அவர்கள் மூர்ச்சித்து விட்டார்கள். இதை அரசன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த விபரீதத்தை அவன் நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. ஏதோ வேடிக்கையாக ஒரு காரியத்தை செய்வதாக நினைத்துக் கொண்டு தான் அவர்களிடத்தில் அவன் விளையாடினானை தவிர்த்து அவர்கள் உயிர் போகும் அளவிற்கு மாபெரும் பிராண ஆபத்து நேரிடும் என்பதை அரசன் நினைத்து கூட பார்க்கவில்லை. பதறி போனான். ஏதேதோ உபாயங்களினாலே சிகிச்சைகள் எல்லாம் அளித்து அவர்களை மறுபடியும் எழுப்பி அமர்த்துவதற்காக அவன் முயற்சித்தான். ஒன்றும் நடைபெறவில்லை. அவன் செய்த முயற்சிகள் அனைத்துமே வீணாகத்தான் போயின. பதறி போனான் அரசன். ஐயோ, இவர்கள் இருவரும் உயிர் நீங்குவதற்கு நானென்றோ காரணமாய் அமைந்து விட்டேன். இது மாபெரும் பாபமாயிற்றே. இதிலிருந்து நான் என்னை எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதாக திகைத்து நின்ற பொழுது அருகில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஒருவேளை ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பட்டது என்றால் இவர்கள் மறுபடியும் உயிர் பெறலாம் என்று சொல்ல, இறைந்தோடிய அரசன் ராமானுஜரின் அடிபணிந்து, சுவாமி அறியாமல் ஒரு பிழை செய்துவிட்டேன், அவர்களோ அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், சாதாரணமாக வேடிக்கையாக சமணர்கள் கோவிலை காண்பித்து இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ ஆலயம் என்று சொல்லிவிட்டேன். அந்த சொன்ன மாத்திரத்தில் அதை பார்த்து சேவித்தவர்கள் உண்மையை உணர்ந்து அடுத்த நொடியில் வேறற்ற மரம் போல சாய்ந்து விட்டார்கள். தங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல ராமானுஜர் விரைந்து ஏகினாராம். கரிக்கட்டையாக விழுந்து கிடந்த பரீட்சித் மகாராஜா அஸ்வத்தாமனுடைய அபாண்டவாஸ்திரத்தினாலே உத்தரையின் கர்ப்பமானது கரிந்து போயினது. அந்த கர்ப்பப்பிண்டம் கரிக்கட்டையாக கீழே விழுந்த பொழுது கண்ணன் ராமானுஜன் பலராமனுடைய திருவடி, பலராமனுடைய தம்பி தன்னுடைய திருவடிகளினாலே அந்த குழந்தையை தொட்ட மாத்திரத்தில் விழுகரியோர் குமரனென மேவிச் சிறந்தன என்று உத்தரை தன் சிறுவனையும் உய்யக் கொண்ட உயிராளனாக கண்ணபிரான் திகழ்ந்தான் அல்லவா, ராமானுஜன் திகழ்ந்தான் அல்லவா. அதுபோன்று தான் இந்த ராமானுஜர் இங்கே வந்து
தன் திருவடியினாலே அவர்களை ஸ்பரிசித்தாராம். அவருடைய ஸ்ரீ பாரதீர்த்தம் அவர்களுக்கு தெளிக்கப்பட்டது. அந்த ஸ்ரீ பாரதீர்த்தம் அவர்களுக்கு அவர்களுடைய வாயில் புகட்டப்பட்டது. தூங்கி எழுந்தவர்களைப் போன்று, மயக்கத்திலிருந்து விடுபட்டவர்களைப் போன்று, கனவு கண்டு எழுந்தவர்களைப் போன்று அவர்கள் இருவரும் எழுந்து நின்றார்கள். இப்பொழுதுதான் அரசனுக்கே உயிர் வந்தது. உயிர் போகும் நிலையில் அவர்கள் விழுந்து துடித்ததை பார்த்து பயந்த அரசன் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பட்டு, ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தின் மகிமையினாலே அவர்கள் பிழைத்தெழுந்ததை பார்த்தான். ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பெருமையை அரசன் நன்கு உணர்ந்தான். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் என்பதை நன்கு உணர்ந்தான். தேவு மற்றறியேன் என்று ஆச்சாரிய சம்பந்தத்தை தவிர்த்து தங்களுக்கு வேறு எதுவுமே உத்தாரகம் இல்லை என்பதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எந்த அளவிற்கு உறுதிப்பாட்டுடன் நிவாரணம் செய்கிறார்கள் என்பதை அரசன் உணர்ந்தான். இனி அரசன் என்ன செய்வான்? வேறு என்ன செய்ய முடியும்? அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி என்று ராமானுஜருடைய திவ்ய திருத்தாளை பணிவரை தவிர்த்து அரசனுக்கு வேறு என்ன? எவ்விதம் பிள்ளை உறங்காவில்லிதாசராலே திருத்தி பணி கொள்ளப்பட்ட வண்டர் ஷண்டர் என்னும் இருவரும் ராமானுஜர் திருவடி சம்பந்தம் பெற்றார்களோ அதுபோன்று தான் இவர்கள் மூலமாக அரசனும் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றான். அன்பர்களே, மறுபடியும் நினைவுறுத்துகிறேன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அதே சமயத்தில் வலியச் சென்று ஏனைய தெய்வங்களை அவர்கள் ஒருபொழுதும் புறம் கூறுவதும் இல்லை, தூஷிப்பதும் இல்லை. நமக்கு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் எம்பெருமானார் என்னும் இருவர் இருக்கும் பொழுது என்ன குறை என்று இருமாப்புடன் இருக்கலாம். இனி ராமானுஜருடைய விஜய யாத்திரையில் நாமும் அவருடன் சென்று பல திவ்யதேசங்களையும் பல திவ்ய கஷேத்திரங்களையும் நன்கு தரிசிக்கலாம்.